பாருங்க, குக்கர் அடுப்பில் வச்சிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்க வேண்டியது பிரிஞ்சி இலை, சோம்பு, கல்பாசி, கிராம்பு, பட்டை இதெல்லாமே ஒன்றா எடுத்துக்கோங்க. இது போட்டு வறுக்கணும். பாருங்கள், போட்டது பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். அது இது போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளி தான் 3 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போடுங்க. இஞ்சி பூண்டு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உளித்து கழுவி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன கப்பில் 1 கப்பு சின்ன வெங்காயம் அரைச்சிது. பாருங்கள், இது வதங்கிட்டுருக்கு. சின்ன கப்பில் 3/4 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் எதுக்காக விடுறதுன்னா, சிக்கன் நல்லா பூவாட்ட வெந்துடும். அதுக்காக தான் தயிர் ஊற்றுறது. நல்லா வதங்கட்டும். இதில் மல்லித்தலை வெட்டி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதுக்குள்ளே போட்டு வதக்கிங்க. இதுக்குள்ளே சிக்கன் போட்டு வதக்குங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். தண்ணி சுத்தமாக சுண்டிடுச்சு பாருங்கள், தண்ணியே இல்லை. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க.